கணவன் மனைவி தகராறில் கொதிக்கும் எண்ணெயை கணவர் மீது ஊற்றியதில் பலத்த தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. நள்ளிரவில் எண்ணெயை கொதிக்க வைத்து கணவன் மீது ஊற்றிய பாசக்கார மனைவி கொலை முயற்சி வழக்கில் கைது. சென்னை புழல் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த காதர் பாஷா கட்டிட சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இவருக்கு ஏற்கனவே இருவருடன் திருமணம் நடந்த நிலையில் அவர்களை கைவிட்டு கடந்த 17 வருடங்களுக்கு முன்பு நிலோபர் நிஷா என்ற கணவரை இழந்த பெண்ணை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டு 16 வயது மகளுடன் புழலில் வசித்து வந்தார். 6 மாதங்களுக்கு முன்பு புழலுக்கு குடிபெயர்ந்த காதர் பாஷா, நிலோபர் நிஷா ஆகியோரது 16 வயது மகள் புழலில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். காதர் பாஷா குடிபோதைக்கு அடிமையான நிலையில் அவ்வப்போது குடித்துவிட்டு வருவதால் கணவன் மனைவி இருவருக்கும் சண்டை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவு இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு காதர் பாஷா தமது மனைவி நிலோபர் நிஷாவை அடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நிலோபர் நிஷா தமது கணவரிடம் சண்டையிட்ட நிலையில் மனைவியை தாக்கிய காதர் பாஷா மது போதையில் தூங்கிவிட்டார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த மனைவி நிலோபர் நிஷா தமது கணவரை பழிவாங்க திட்டம் தீட்டினார். நள்ளிரவு நேரத்தில் காதர் பாஷா மது போதையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது சமையல் அறைக்கு சென்று அடுப்பில் வாணலி வைத்து சமையல் எண்ணெயை ஊற்றி கொதிக்க வைத்துள்ளார். தொடர்ந்து வாணலில் கொதித்து கொண்டிருந்த எண்ணெயை கொண்டு வந்து தனது கணவரின் வயிறு, மார்பு என உடல் மீது ஊற்றி வஞ்சம் தீர்த்துள்ளார். இதில் மார்பு, வயிறு, நெற்றி, கைகள் என உடல் முழுவதும் தீக்காயம் அடைந்த காதர் பாஷா அலறி துடித்து வலியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் புழல் அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட காதர் பாஷாவிற்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனை சார்பில் அளிக்கப்பட்ட முதற்கட்ட தகவலின் பேரில் நிலோபர் நிஷாவை பிடித்து வந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். கணவனுடன் ஏற்பட்ட சண்டையில் பழி வாங்குவதற்காக கொதிக்கும் எண்ணெயை கணவன் மீது ஊற்றியது விசாரணையில் உறுதியானது. இந்த சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் புழல் காவல்துறையினர் கொலை முயற்சி, காயம் ஏற்படுத்துதல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கணவன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொல்ல முயன்ற பாசக்கார மனைவி நிலோபர் நிஷாவை கைது செய்து மாதவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மகளிர் தனி சிறையில் அடைத்தனர். கணவன் மனைவி குடும்ப தகராறில் கணவன் மீது மனைவி கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.